ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நினைச்ச நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் இந்த நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே தேவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 13வது சங்கீதம் 6வது வசனம். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லியிருக்கார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நன்மைகளை செய்திருக்கிறார். எதற்காக இந்த சங்கீதக்காரன் பாடினார்னா, அவருடைய வாழ்க்கையில நிறைய நன்மைகளை கர்த்தர் செஞ்சிருக்கிறார். குறிப்பாக தாவீதுடைய வாழ்க்கையில அவர் செய்த நன்மைகள் ஏராளம் உண்டு. எத்தனையோ சத்துருக்கள் அவரை பின்தொடர்ந்து வந்தாங்க, எத்தனையோ பேர் அவருக்கு விரோதமாக எழும்பினாங்க, எத்தனையோ கூட இருந்தவர்கள் கூட அவர்களுக்கு துரோகியாக மாறினாங்க, எத்தனையோ சஞ்சலப்படுத்தின மக்கள் அவர் கூட தான் இருந்தாங்க. கர்த்தர் அந்த எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்கி அவருக்கு நன்மை செய்திருந்ததுனால அவர் பாடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நிறைய நன்மைகளை கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு. 1 2 அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்த தேவனுக்கு ஒரு நாள் நாம் மறக்காம ஆண்டவருக்கு நன்றி அறிதல் உள்ள பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்து இருக்கிறாரு. நம்ம நினைச்சு பார்த்தோம்னு சொன்னா இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்ற நேரத்துல கூட அது எல்லாவற்றையும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார், நன்மையை கொடுத்து இருக்கிறார். மாத்திரம் இல்லாம வேதத்துல நாம் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து தாம் வாழ்ந்த நாட்கள்ல அநேகருக்கு நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்கிறது. அவர் நிறைய நன்மைகளை ஜனங்களுக்கு செய்து கொண்டிருந்தார். குருடருக்கு பார்வை கொடுத்திருந்தாரு, சப்பானியை நடக்க வச்சிருந்தாரு, மரித்து போனவங்களை உயிரோடு எழுப்பி இருக்கிறாரு. இப்படி பல அற்புதங்களை இயேசு கிறிஸ்து பசியார்ந்தவங்களுக்கு ஆகாரம் கொடுத்திருக்கிறார். இப்படி பல காரியங்களை அவர் நன்மை செய்கிறவராகவே ஜனத்துக்கு சுற்றி திரிந்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட அவர் நன்மைகளை நாயகனாக கடந்து வந்திருக்கார். நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்ய அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லாம யோபு சொல்லும்போது சொல்றாரு, எவ்வளவு நன்மை ஆண்டவர் செஞ்சிருக்கார், எத்தனை அற்புதங்கள் அதிசயங்கள் ஆண்டவர் செஞ்சிருக்காருன்னு சொல்லி யோபு சொல்லும்போது சொன்னார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று. நம்முடைய வாழ்க்கையில யோசித்து பார்க்காத அளவுக்கு கர்த்தர் நன்மைகளையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கார். நான் ஏற்கனவே சொன்னது போல நமக்கு இதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்குமா அப்படின்ற கேள்விக்குறியோட நாம் இருந்திருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து முடிக்க அவர் வல்ல தேவனாக இருக்கிறார். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. எல்லாமே ஆண்டவரால் செய்ய முடியாகவே நன்மை செய்த தேவனுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். எந்த நன்மைகளுக்காக ஒருவேளை நீங்கள் காத்திருக்கிறீங்களோ, இல்லை ஏதாவது ஆசீர்வாதத்துக்காக தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திருந்தாலும் கர்த்தர் அவை எல்லாவற்றையும் வாய்க்க செய்ய அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி உள்ள பிள்ளைகளாக இருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். சங்கீதத்தில் எல்லாருக்கும் பிடிச்சதான ஒரு வசனம். ஏன்னா அந்த வசனம் சொல்லும் போது எல்லாருக்கும் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த வசனம் சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அந்த வசனம் அப்படிப்பட்ட வசனம். சங்கீதம் 103 1 2 வசனம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அப்படின்னு சொல்லி இந்த சங்கீதக்காரன் ஏறிட்டுருக்காரு. இந்த வசனத்தை சொல்லும் போது சர்ச்சிலே சரி, எந்த ப்ரேயர் மீட்டிங்லாம் சரி, சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரே சந்தோஷம். ஏன்னா அப்பாடா ப்ரேயர் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரே சந்தோஷமா இருக்கு. ஆனால் அந்த வசனத்தில் அந்த ஆத்துமாவை கூப்பிட்டு இந்த சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்றாரு, அவர் செய்த நன்மைகள், அவர் செய்த உபகாரங்கள், அவர் செய்த உதவிகளை ஒரு நாள் மறவாதுன்னு சொல்லி அந்த ஆத்துமாவை கூப்பிட்டு திரும்ப சொல்றாரு. இன்னைக்கு நமக்கும் அதே தான். நம்ம ஆண்டவர் நமக்கு செஞ்ச நன்மைகளை ஒரு நாள் நம்ம மறக்க வேண்டாம். அதுக்கு பதிலாக அவரை பாடி நம்ம மகிமைப்படுத்துவோம். அதனால தான் அந்த சங்கீதக்காரர் சொன்ன, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். இன்னைக்கு நமக்கு நன்மை செஞ்சிருக்கிறாரு, அவரை பாடி மகிமைப்படுத்துங்க. ஒருவேளை நிறைய பேர் இன்னைக்கு பாட்டு எழுதி பாட்டு பாடிட்டு இருக்காங்க, அதுதான் பாட்டு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க வேண்டாம். உங்களோட சாட்சியை அநேகரை உயிர்ப்பிக்கிறதா இருக்குது. அதனால சாட்சி தான் நம்முடைய அனுதின பாடல்கள். புது பாடல்களால் ஆண்டவரை நாம் மகிமைப்பட்டோம்னா நம்முடைய சாட்சியுள்ள வாழ்க்கை தான் அநேகரை உயிர்ப்பிக்கும். இன்னைக்கு நம்ம சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வோம், அநேகருக்கு தேவனுடைய அன்பை சொல்லுவோம், அநேகர் தேவனுடைய பாதையில் நாம் நடத்துவோம். உங்களுக்கு செஞ்ச நன்மைகளை அநேகருக்கு சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு இப்படி நன்மைகளை செஞ்சார் சொல்லி அநேகருக்கு சொல்லி ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நேராக சேருங்க. ஒருவேளை இந்த இதில் வீடியோ பார்த்துட்டு ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவங்க கூட இருக்கலாம். இயேசுவே அப்படின்னு நோக்கி நீங்கள் கூப்பிடும் போது ஆண்டவர் உங்களுக்கு பதில் தர அவர் வல்லவராக இருக்கா. உங்களுக்கு நன்மை செய்ய ஆண்டவர்
வல்ல தேவனாக இருக்கிறார். ஆகவே தேவனுக்கு நாம் மகிமை செலுத்துவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராக. கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஜெபிக்கலாம். எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. ஆண்டவரே, தாவீதுடைய வாழ்க்கையில் நன்மைகளை செய்தது போல எங்களுடைய வாழ்க்கையில் நீ நன்மைகளை செய்கிற தேவனாக இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எந்தெந்த நன்மைகளுக்காக, எந்த ஆசீர்வாதங்களுக்காக, என்ன அற்புதத்துக்காக இந்த காலை வேளையில் அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்களோ, கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். அவர்களும் உம்மை பாடி மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை தரப்போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உடைய வல்லமைக்காரம் மகிமையானவைகளை செய்யட்டும். நீரே பெரியவராய் மகத்துவமிக்க கிரிகளை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, சுகவீனமா யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் சுகப்படுத்துங்க. எந்தெந்த ஆண்டவரே காரியத்துக்காக உடைய சமூகத்தில் இன்றைக்கு இப்பொழுது விண்ணப்பித்திருக்கிறார்களோ அதெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். ராஜா, உடைய பிள்ளைகளை பத்திரமா பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த நாள் முழுவதும் பிள்ளைகளை ஆசீர்வாதத்தை வழிநட்டும்படி ஆட்சேபிக்கிறோம். எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.